ஹல்லேலூயா. நல்ல நேசரே, இரண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திர நம்முடைய கர்த்தராகிய தேவன், நீ விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிய வேண்டும். உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் ஆகும். நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், நம்மை கடைசி பரியந்தம் நடத்துகிற தேவன், அவன் நம்மோடு இருப்பார். அவன் நம்மோடு இருப்பார். கிருபையினாலே ஆராதனை செய்யும்படி, தேவ சமூகத்திலே நிற்கும்படி பாக்கிய சிலாக்கியவான்களாய் நம்மை மாற்றி நம்மை நிறுத்தி இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் ஆசை, என் நேசம், என் பாசமெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. நீர் எனக்கு போதும். உம்மை இல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை. என் தேவை, என் அவசியம் நீர் மட்டும்தான். இந்த இருதயமாறு அறிக்கை செய்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானே இயேசுவே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லுவோம், ஆசையெல்லாம் எனக்கு நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே, இயேசுநாதா,
நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நீந்தை தேடினோ என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நீந்தை தேடினோ உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் ஈந்திடுவே உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் ஈந்திடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இயேசுவே என் ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோர் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் வாழ்த்துமே என்று பிரியனே ஜீவகாலமெல்லாம் ஈவரோ யாத்திரையில் நதியோடு யான் பாடிடுமே நதியோடு யான் பாடிடுமே கைகளை உயர்த்தி இயேசுவே ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ என்னை வரவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தோ என்னை வரவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தோ என்னை வரவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தோ திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திர திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திர நீர் அறியா யாரோ நேரிடா என் கலை முடியும் எண்ணீரே நீர் அறியா யாரோ நேரிடா என் கலை முடியும் எண்ணீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தோ என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தோ வல்ல ஜீவன் வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீங்கதாலே ஸ்தோத்திர வல்ல ஜீவன் வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீங்கதாலே ஸ்தோத்திர ஆபத்திலே அருந்துணையே
என்னை வரவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை வரவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் நிற்கோராய் கைவிடே கலங்கிடீரே என்றாலே சோத்திரா நிற்கோராய் கைவிடே கலங்கிடீரே என்றாலே சோத்திரா நீர் அறியா யாதோ தெரியா என் தலை முடியும் என் இனியே நீர் அறியா யாதோ தெரியா என் தலை முடியும் என் இனியே என்னை வரவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் 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 என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை கடைசி மட்டும் நடத்திடுவே நாமும் சொல்ல சொல்ல உள்ளவெல்லாம் துள்ளுதையா நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளவெல்லாம் துள்ளுதையா அன்பை பாட பாட அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா இதயமெல்லாம் இனிக்குதையா எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் இனியவரே இயேசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் இதய எண்ணமெல்லாம் என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக எனது மணவாளரே என் இதய ஏற்கவே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் இனியவரே இயேசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன் மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே கண்ணீரை நீக்கி காயங்களா கனிவோடு நடத்திடுவார் கண்ணீரை நீக்கி காயங்களா கனிவோடு நடத்திடுவார் ஆராதனை
துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார் அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார் ஆராதனை சத்தம் உயர்த்தி கைகளை அசைத்து நடத்திடுவார் தேவாதிதேவன் ராஜாதிராஜ என்றென்றும் நடத்திடுவார் கைகளை அசைத்து சருக்கி தடுமாறு போது தாங்கி கிருபையினார் கால்கள் சருக்கி தடுமாறு போது தாங்கி கிருபையினார் மகிழ்ச்சி மகுடம் நீர்தானே மணவாளரே உமை மரவே மகிழ்ச்சி மகுடம் நீர்தானே மணவாளரே உமை மரவே மகிழ்ச்சியே மகுடம் நீர்தானே மணவாளரே உமை மரவே மகிழ்ச்சியே மகுடம் நீர்தானே மணவாளரே உமை மரவே
பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவேன் 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 மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கரங்களை தட்டி தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம்மளாரும் உட்காருவோம். ஆண்டவரும் உயரிய இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் இனிதும் பெரிதுமான நாமத்தில் இந்த 4ஆம் ஆராதனையில் வருகை தந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் கம்பீரமாய் சில நிமிடம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த வேத வாக்கியம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். பல நேரங்களில் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வேத வாக்கியம் நம்மை விசுவாசத்திலே பலமுறை தைரியப்படுத்தி இருக்கிறது. இன்றைய செய்தியினுடைய சாரம் என்னவென்றால், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள், காணாமல் விசுவாசித்துக் கொண்டு விசுவாச பிரயாணம் செய்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை, கண்களால் அதை பார்க்க முடியவில்லை. காண முடியாவிட்டாலும் விசுவாசிக்கிறேன், நீ பாக்கியவானாய் இருக்கிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்கள். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை முகமுகமாய் பார்த்ததினால் அல்ல, தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நம்முடைய கண்கள் கண்டதினால் அல்ல, தேவன் நமக்காக வைத்திருக்கிற பரமராஜ்யத்தின் மேன்மையை என் கண்கள் தரிசித்ததினால் அல்ல, நீங்களும் நானும் கிறிஸ்துவை விசுவாசித்திருப்பது. வேத வாக்கியம் நம்மோடு பேசிற்று, பாடல்கள் நம்மோடு பேசிற்று, ஆராதனை நேரங்களில் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். தேவனுடைய சத்தம் நம் காதுகளில் விழுந்தது. என் கண்களில் காணாதிருந்தும் நான் அதை விசுவாசித்தேன். உன்னை போல் என்னை போல் பாக்கியவான் ஒருவரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பை பெற்றிருக்கிற, கர்த்தருடைய உன்னதமான மேன்மையை பெற்றிருக்கிற, கிறிஸ்தவ வாழ்க்கையை பெற்றிருக்கிற, ஆவிக்குரிய பண்பை பெற்றிருக்கிற நம்ம எல்லாரும் இப்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாய், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பரமராஜ்யத்தின் மேன்மைகளை குறித்த விசுவாசம் உள்ளவர்களாய், அவைகளை கண்களில் காணாவிட்டாலும் நம்முடைய இருதய விசுவாசத்தின் நிமித்தம் ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே. கர்த்தரை பின்பற்றி வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே
நாம் பாக்கியவான்களாய்த்தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதை கண்டு கிறிஸ்துவை பின்பற்றினீர்கள் என்று கேட்டால், எதையும் மெச்சமாய் பார்க்கவில்லை, பலதை கேட்டிருக்கிறோம், ஆகையினாலே விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய மேன்மைகளை அனுபவிக்கும்படி புறப்பட்டிருக்கிற நம்மை போல் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், கர்த்தரால் அனுக்கிரகம் பெற்றவர்கள் வேறு எவருமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். வேதத்திலே இப்படி தேவனுடைய சமூகத்தை நம்பி புறப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை பாக்கியசாலிகளாய் மாறும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு சில வேத சான்றுகள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. சில அனுபவங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். முதலாவதாக வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிற பொழுது பைபிள் சொல்லுகிறது, ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி சத்தமாய். தாவீது என்கிற அரசனை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீதுடைய சிறப்பம்சங்கள் என்று சொன்னால், தாவீது எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பவன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், பெலிஸ்தியனாகிய சத்துருவின் பட்டயத்தினாலேயே சத்துருவை வீழ்த்தினவன், பெலிஸ்திய சகாப்தத்தை இல்லாமலாக்கினவன், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் எல்லாம் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறவன், எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தரை என் பங்கு, என் சுதந்திரம், என் கன்மலை, என் கோட்டை, என் அரண், என் ஜீவன், கர்த்தரை விட்டா எனக்கு வேற வாழ்வே இல்லை. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. அப்படி கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு மகத்துவமான மனிதன். வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அந்த மனிதனுக்கு தேவ நன்மையை கொடுத்தார். காலங்கள் நிறைவேறிய பொழுது கர்த்தர் அவனை ராஜ்யம் பார்த்து கொண்டு வந்தார். இவன் ஆடு மேய்ப்பனாய் இருந்தான், அரசனாய் மாறினான். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அரசர் மாளிகையை பெற்ற தாவீது, அரசரின் சிங்காசனத்தை பெற்ற தாவீது, ராஜபோஜனத்தை தினமும் புசித்த தாவீது, தன்னை சுற்றி சூழ பல சிறப்பான காவலாளர்கள் சூழ்ந்து நிற்க அவ்வளவு பெரும் மரியாதை பெற்றவன். தாவீதினுடைய கர்ஜனைக்கு முன்னே ராஜாங்கமும் நடுங்கும். அப்படிப்பட்ட தாவீது இப்பொழுது ஒன்றுமில்லாதவனாக தன் குடும்பத்திலேயே புறப்பட்ட மனத்துயரம், தன் சொந்த மகன் தன் விரோதியாய் போனபடியினாலே, தனக்கு விரோதமாய் ஒரு சேனையை சேர்த்தபடியினாலே விரக்தி அடைந்தவனாய், சரி அப்படித்தான் ஒரு சிரமம் வாழ்க்கையில் இருக்கிறது என்றாலும், இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் தனக்கு மிகுந்த பண்புள்ள ஆலோசனை காரணமாயிருந்த அகித்தோப்பேல் அவனும் தன்னை விட்டு போய்விட்டான். தன் படைத்தலைவனும் தனக்குரியவனுமாயிருந்த எல்லாம் தன்னை விட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது வெறுமையாக்கப்பட்டவனாய் ஒன்றுமில்லாதவனாய், வேதத்திலே சரித்திரம் சொல்லுகிறது, அவன் பாதரட்சைகள் கூட இல்லாதவனாய் தன் வீட்டை விட்டு மலை சிகரங்களை நோக்கி ஓடி போகும் ஒரு சிரமகாலம் தன்னுடைய வாழ்விலே வந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தம் உயர்த்தி கம்பீரமாய். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் வேதம் சொல்கிறது, ஆனாலும் ஈத்தாய் என்கிற ஒரு மனுஷன் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாய் சொன்னான், ராஜாவே, நான் செத்தாலும் சரி பிழைத்தாலும் சரி
கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன், நான் உம்மைத்தான் பின்பற்றி வருவேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஐயா, ஐஸ்வர்யமும் மேன்மையும் கனமும் இருந்த காலத்தில் ஈத்தாய் இதை சொல்லி இருந்தான் என்றால் அதிலே மேன்மை இருக்கிறது. காரணம், உயர்ந்த சிங்காசனத்திலும் ராஜாவாய் அமர்ந்திருக்கிறது ஆகியது. நிச்சயமாய் ஈத்தாய் எதை விரும்பினாலும் கொடுப்பதற்கு தன்னால் இயலும். சொல்ல போனால் என்ன, ஒரு மந்திரி ஸ்தானத்தில் கூட கொண்டு போய் உட்கார வச்சிருவாப்பு. இன்னைக்குதான் உலகத்துல பார்க்கிறோம் தானே, ஒரு தலைவன் இருந்தால் தலைவனை பத்தி 10 பேர் 10 இடத்துல எழுத ஆரம்பிச்சா, 10 இடத்துல சுவரொட்டி ஒட்ட ஆரம்பிச்சா, 10 இடத்துல இல்ல பத்திரிகையில 10 பேரா போட ஆரம்பிச்சா, அந்த பெயரை கேட்டு உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண தலைவனை அவனை அழைத்து அவனை ஒரு பொறுப்பாளனாய் மாற்றுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தாவீது ராஜ்யபாரத்தில் இருக்கும் பொழுது ஈத்தாய் இதை செய்திருந்தான் என்றால், அரசனே, நான் செத்தாலும் சரி பிழைத்தாலும் சரி நான் உமக்காக தான் வாழ்வேன் என்று சொல்லி இருந்தால் பிரயோஜனம் இருந்திருக்கும். ஆனால் எல்லாம் இழந்து போன பிற்பாடு பாதரட்சை கூட செருப்பு இல்ல, வாழ வீடு இல்ல, மாற்று வஸ்திரம் கூட இல்லை, எல்லாம் தொலைந்த பிற்பாடும் ஈத்தாய் சொன்னான், ராஜாவே, செத்தாலும் சரி பிழைத்தாலும் சரி நான் உமக்காக தான் வாழ்வேன், உம்மோடு தான் இருப்பேன், உம்மோடு தான் அமர்ந்திருப்பேன், உம்மோடு தான் அமர்ந்திருப்பேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்க. சந்தோஷம் உள்ள ஒரு கைதடானவருக்கு கொடுங்க. காலங்கள் நிறைவேறிற்று, நாட்கள் சென்றது. ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதின் மேல் கடாட்சமானார். தாவீது மீண்டும் ராஜ்யபாரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நிலை, ராஜ்யபாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத வெறுமையாக்கப்பட்ட ஒரு பாதரட்சை கூட இல்லாத, ஒரு மாற்று வஸ்திரம் கூட இல்லாத, ஒன்றுமில்லாத தாவீதின் மேல் நம்பிக்கை கொண்டவனாய் புறப்பட்ட ஈத்தாய், வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ராஜ்யபாரத்தில் காலங்கள் வந்த பொழுது தாவீது அவனையும் ஒரு அதிபதியாய் மாற்றினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் கனமும் சம்பத்தும் மேன்மையும் ராஜரீக உயர்வும் தலைச்சீராவும் பெற்ற ஒரு இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. நீங்கள் விசுவாசித்த இயேசு, நாம் விசுவாசிக்கிற இயேசு, அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லாம் இருந்தும், எல்லா மேன்மைகளும் இருந்தும், எல்லா ஐஸ்வர்யமும் இருந்தும், எல்லா கனமும் இருந்தும், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற இயேசு உனக்காக, எனக்காக, உன் வாழ்வுக்காக, என் வாழ்வுக்காக, நம்முடைய ஜீவனுக்காக, சுகத்திற்காக, உன் தரித்திரத்தை மாற்றுவதற்காக, உன் பஞ்சத்தை போக்குவதற்காக, உன் கஷ்டத்தை நீக்குவதற்காக இயேசு தரித்திரரானார். ஆமென் சொல்லுங்க. இல்லாதவர் அல்ல, எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் உறைவிடம். ஐஸ்வர்ய சம்பனர். உன் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பஞ்சத்திலிருந்தும் பசியிலிருந்தும் பட்டியலிலிருந்தும் உன்னையும் என்னையும் விடுவிக்கும்படி என் கர்த்தராகிய இயேசு அவர் தரித்திரரானார். இயேசுவின் தரித்திரத்தை சொல்ல இயலுமா? தலை சாய்க்க இடமில்லை. 3 ஆணிகளிலே அவரை தூக்கி நிறுத்தினார்கள்.
அவர் வஸ்திரத்தையும் சிந்து போட்டார்கள், வஸ்திரமும் இல்லை. ஒரு சொட்டு தண்ணீர், தாகம் எடுக்கிறது, தாகமாயிருக்கிறேன் என்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத நிலை இயேசுவின் நிலை. அழகுள்ள இயேசு அல்ல, அழகில்லாத இயேசு. அல்லேலூயா. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடு உந்தனை எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடு எந்தனை மீட்க. கையை தூக்கி சொல்லுங்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடு எந்தனை மீட்க. மாயலோகத்தோடழியாலுயா தூய கல்வாரியின் அன்பை அழிடவே. மாயலோகத்தோடழியாலுயா தூய கல்வாரியின் அன்பை அழிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கேடு சௌந்தர்யமில்லை, அந்த கேடு எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரை. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. ஆண்டோ கல்வாரியே அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் ஏற்பம் அன்பரின் தியாகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் ஏற்பம் அன்பரின் தியாகம். அதை ஏனியே நீதம் வாழுவே, அவர் பாதையை நான் தொடர்ந்தேனவே. அதை ஏனியே நீதம் வாழுவே, அவர் பாதையை நான் தொடர்ந்தேனவே. அந்தோ கல்வாரியே அருமா இரட்சகரே சிறுமாய் அடைந்தே தொங்கினார், சிறுமாய் அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அழகும் இல்லை, சௌந்தர்யமும் இல்லை, உனக்காக எனக்காக இயேசு அந்த கேடடைந்தார். உன் சரீரத்தில் இருக்கிற கொடுமையை மாற்றுவதற்காக, ரணமாக்கப்பட்ட உன் சரீரத்தை குணமாக்கும்படியாக, உனக்கு அற்புதம் செய்யும்படி, உனக்கு அதிசயம் செய்யும்படி இயேசு அந்த கேடடைந்தார்.
அவர் தரித்திரனானா அந்த இயேசுவைத்தான் நீங்களும் நானும் தினமும் விசுவாசித்துக் கொண்டு, ஆண்டவரே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தீர், நீர் அப்பத்தை தருவீர் என்று நான் உம்மை விசுவாசிக்கவில்லை. நீர் மீனுடைய வாயை பிறந்து ஒரு வெள்ளிப்பணத்தை தருவீர் என்று நான் உம்மை விசுவாசிக்கவில்லை. இந்த உலகத்தில் என்னை எவரும் நேசியாத பொழுது, எவரும் என்னிடத்திலே அன்பையும் பாசத்தையும் பரிவையும் கொடாத பொழுது, எனக்காக, என் கஷ்டத்திற்காக, என் வேதனைக்காக, என் துயரத்துக்காக, என் பாடுகளுக்காக, என் சஞ்சலங்களுக்காக, என் கண்ணீருக்காக, என் அழுகைக்காக, என் உபத்திரவத்துக்காக நீர் சிலுவையிலே மரித்தபடியினாலே, நீர் மரித்து உயிர்த்தபடியினாலே உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் மட்டும் எனக்கு போதும், நீர் மட்டும் எனக்கு போதும். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை. காணாதிருந்தும் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் சொல்லுகிறது, கர்த்தரனை உயர்த்த வல்லவர், கர்த்தரனை ஆசீர்வதிக்க வல்லவர், கர்த்தரனை கனம் பண்ண வல்லவர். என் இயேசு சர்வ வல்லவர். என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசு ஒரு சிறந்த மருத்துவர், அவர் அற்புதர், அவர் ஆச்சரியமானவர். இயேசு விசுவாசி. காணாமல் அவர் விசுவாசித்து நீங்கள் வாக்கியவான்கள். தனக்கொரு மந்திரி ஸ்தானம், ஒரு ராஜஸ்தானம் வரும் என்று தன் கண்களில் காணாதிருந்தும் ஒரு ஈத்தாய் தாவீதை பின்தொடர்ந்தான். வாழ்வோ சாவோ நான் தாவீதோடு இருப்பேன் என்று சொன்னான். நீயும் தேவனுக்கு வைத்திருக்கிற நன்மையை கண்களால் காணாவிட்டாலும் நீ அவரை விசுவாசிப்பாய் என்றார். வாழ்வோ சாவோ, தனிமையோ வறுமையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதென்று நீ அவரை விசுவாசிப்பாயானால், தேவனுடைய பிள்ளையே, உன்னை போல் பாக்கியவான் ஒருவரும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ அவரை விசுவாசிப்பாய் என்றால் அவர் உன்னை வெறுமையாய் விட மாட்டார். எத்தனை தியாகங்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையான மகத்துவங்களையும் தூக்கி எறிந்து கொண்டு, அன்பர் இயேசு எனக்கு போதும், கல்வாரியில் சிலுவையிலே தொங்கும் இயேசு எனக்கு போதும், முட்டாணிகளால் அடிக்கப்பட்ட இயேசு எனக்கு போதும், ஐயா சிலுவையினால் உலகத்தையும் சாத்தானையும் ஜெயித்த இயேசு எனக்கு போதும் என்று நீ அவரை விசுவாசிப்பது உண்மையானால் கர்த்தருடைய வெறுமையாய் விடுவதில்லை. ஒரு ஈத்தாய் தாவீதினால் நன்மை பெறுவார் என்றால் கர்த்தர் உன்னையும் உயர்த்த வல்லவர், உன்னையும் கனம் பண்ணுவார், உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன்னையும் மேன்மைப்படுத்துவார், உனக்கும் அற்புதங்களை செய்வார். உன் பஞ்சத்தை, உன் கஷ்டத்தை, உன் துக்கத்தை, உன் துயரத்தை கர்த்தர் உன்னை விட்டு எடுத்து போடுவார். நீ மகிழ்ந்திருக்கும் காலம் வருகிறது, நீ சுகித்திருக்கும் காலம் வருகிறது, நீ மகிழ்ந்திருக்கிற காலம் வருகிறது, நீ சுகிக்கிற காலம் வருகிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேத புஸ்தகத்தில் ரூத் என்ற ஒரு சகோதரியை பார்க்கிறீர்கள். எல்லாம் தன்னில் இருக்கிறதினாலே ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை எதிர்பார்த்து செல்லவில்லை. நகோமி ஒரு காலத்தில் புருஷன், 2 பிள்ளைகள், அப்பம் நிறைந்த பெத்லகேம், சுபிட்சமான வாழ்க்கை, ஒரு குறைச்சலும் இல்லை, எல்லாம் இருந்தது. அக்காலத்திலேயே பஞ்சம் உண்டாயிற்று என்று இவள் மோவாபுக்கு புறப்பட்டு போனாள். மோவாபிலே எல்லாவற்றையும் இழந்தாள்.
கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம். புருஷனை இழந்தாள், தன் 2 பிள்ளைகளை இழந்தாள். கடைசியாய் பிள்ளைகள் திருமணம் பண்ணிய 2 மருமக்கள் தன் பிள்ளைகளை பார்த்து சொன்னாள், என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்க. கசந்து போனேன், வாழ்க்கையில் எல்லாம் என்னை விட்டு தொலைந்து விட்டது. நீங்கள் மோவாவிலே உங்கள் வீட்டாரண்டைக்கு, உங்கள் குடும்பத்தாரண்டைக்கு திரும்பி போங்கள், இடத்தில் ஒன்றும் இல்லை, என் பிராணன் எப்பொழுது போகும் என்று தெரியாது என்று சொன்ன பொழுது ஓர்பாள் நகோமியை விட்டு போய்விட்டாள். வேதம் சொல்லுகிறது, ரூத் ஒரு பிடிவாதமான அறிக்கை செய்தாள். நீங்கள் ரூத் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அதற்கு ரூத் சொன்னாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேசக்கூடாது. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஓ, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவனே என்னுடைய தேவனாயிருப்பார். நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேசக்கூடாது. உம்மிடத்திலே சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் போனாலும், பஞ்சம் இருந்தாலும், பசி இருந்தாலும், பட்டினி இருந்தாலும் பரவாயில்லை, நான் உம்மை தான் பின்பற்றுவேன். நீர் எங்கேயோ அங்கே நானும் இருப்பேன். நீர் எங்கே போகிறீரோ அங்கே நானும் வருவேன். ஆமென் சொல்லுங்க. நகோமின்ற இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வச்சுக்கங்க. நிறைவுள்ளவராய் இருக்கிற இயேசுவை அல்ல, எல்லாம் இழந்தவராய் உனக்கென்று எனக்கென்று தரித்திரனான இயேசுவை தான் விசுவாசித்திருக்கிறோம். பலர் உன் விசுவாசத்தை கண்டு உன்னை துச்சமாய் பேசுகிறார்கள். ஒரு கறிவிற்கா? இயேசு விசுவாசித்து எதை காண்பாய்? இயேசு விசுவாசிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆனா உன் விசுவாசம் சொல்லுது, நான் என் கண்களால் காணாதிருந்தாலும் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அப்பா சர்வ வல்லவர். காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. நகோமியிடத்தில் என்ன இருக்கிறது? சாப்பிடக்கூட வழி இல்லையே. ஆனாலும் ரூத்தினுடைய நம்பிக்கை, விசுவாசரிக்கை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே நானும் இருப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு பலர் நம்மை பார்த்து, நீ எதற்கு கர்த்தரை விசுவாசிக்கிறாய்? கர்த்தரிடத்தில் என்ன இருக்கிறது என்று போயிருக்கிறாய். வேலையை விட்ட ஐயா, குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிருக்க, பாரம்பரியத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கு. கர்த்தரே என் வாழ்க்கைன்னு சொல்றீங்க, ஆண்டவர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுகிறேன். எதை பார்த்து போகிறாய்? இயேசு உனக்கு என்ன செய்ய போகிறார்? காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். நீ விசுவாச அறிக்கை செய். அப்பா இயேசு வருவா, நான் கிறிஸ்துவோடு அரசாளுவேன் இதே உலகத்துல. அப்பா என்னை ஆசீர்வதிப்பா, என்னை சுகமாய் வைப்பா, என்னை உயர்த்துவா, என்னை கனம் பண்ணுவா, என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அவர் என்னுடைய தெய்வம், அவருடைய ஜனம் என் ஜனம். நான் அவரை பின்பற்றுவேன். அவர் எங்கேயோ அங்கே நானும் இருப்பேன். நீ இதை சொல்ல தயார் என்றால், வேதம் சொல்லுகிறது, நகோமியோடு ரூத் புறப்பட்டு வந்தாள். தேவனுடைய பிள்ளையே, ரூத்தினுடைய வாழ்க்கையில் முதலாவது கிடைத்தது என்ன? பைபிள் சொல்லுகிறது, போவாசின் வயலுக்கு போனாள். அவள் அறுத்து ஐயா அறுவடை கட்டுகளாய் கட்டிக்கொண்டு போகிறவைகளில் இருந்து விழும் துணிக்கைகளை பொறுக்கி வாழ்ற வாழ்க்கை. நீ ஆரம்பிச்சிருக்கிற விசுவாசம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை அன்றாடம்
துணிக்கைகளை பொறுக்கி வாழ்கிற வாழ்வு போல நித்தம் நித்தம் சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் அன்றாட பசிவட்டும் தீர்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கலாம். உனக்காய் ஒன்றும் சேர்க்கவில்லை, குடும்பத்திற்காக ஒன்றும் சேர்க்கவில்லை. நீ இதுவரைக்கும் உனக்கா மாடிய கட்டளை கோடிய கட்டளை உனக்கா ஒண்ணுமே நீ சேர்த்து வைக்கல. ஆபிரகாமை போல ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? அல்லேலூயா சொல்லுங்க. உம்மை விசுவாசிச்சு வந்திருக்கிற என்ன தருவீர்? எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிற. ஏன் ரூத் நினைத்தால் மோவாவில் வாழ முடியாதா? தன் இனத்தானும் தன் குடும்பத்தானும் உதவி செய்வதில்லையா? ஏன் தன் ஜனத்தானில் ஒருவனிலே விவாகம் செய்து வாழ்வதற்கு இயலாதா? வாழ்ந்திருக்க முடியாதோ? நன்மைக்கு பிறப்பிடவில்லையோ? ஆனாலும் எவைகள் இருந்தாலும் பரவாயில்லை, வேண்டாம், நகோமியை பின்தொடர்ந்து போவேன். எவைகள் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. இந்த தீர்மானம் தான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற சபையே நீயும் உன் வாழ்க்கையில் செய்திருக்கிறாய் என்றால் கர்த்தராகிய தேவன் உன்னை வெட்கப்படுத்துவது இல்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர்கள் எவரும் தரித்திரரானதில்லை. கிறிஸ்துவுக்காக உன் சுகபலன் உள்ள காலம் முழுவதையும் இயேசுவுக்கு செலவழித்திருக்கிறாய் என்றால் 65 வயசு 70 வயதுக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காய் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறதை விட, ஐயா 7 வயதுல 17 வயதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டு 20 வயதுல வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு எனக்கு போதும் என்ற நம்பிக்கையாய் புறப்பட்டு வாலிபத்தை தத்தம் செய்த உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நீ 85 வயதானாலும் வாலிபனை போல இரு. நீ 100 வயது சென்றாலும் வாலிபனை போல் இருப்பாய். ஏன் தெரியுமா? வாலிபத்தை நீ கர்த்தருக்கு கொடுத்த. வாலிபத்தை கர்த்தருக்கு கொடுத்த. நீ உழைப்பை கர்த்தருக்கு கொடுத்தாய். அதனால அவர் ஸ்டேட் பேங்கை திறக்க மாட்டார், கனரா பேங்கை திறக்க மாட்டார், HDFC திறக்க மாட்டார். உனக்காக பரலோக வங்கி ஆண்டவர் திறப்பார். நீ கர்த்தருக்காக பல இடங்களில் அடி உதை பாடு கஷ்டங்களை உன் வாழ்க்கையிலே அனுபவித்தது உண்மையானால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலரையும் அரசாள போவது உண்மை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்காய் நீ அனுபவித்த நிந்தை, அவமானம், குடும்பத்தார் எல்லாரும் இன்றைக்கு கல்யாணம் கூட இருந்தா கூட கடைசியா கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் உனக்கு அழைப்பு வைப்பான், சீட்டு கொடுப்பேன். ஏன் தெரியுமா? நீ பெந்தைக்கோஸ்தேக்காரனானதுனால, ஆவிக்குரியவரானதுனால, தேவனுடைய பிள்ளையானதுனால கடைசியா வந்தாவோ வராட்டி போ அப்படின்ட்டு ஒரு இன்விடேஷன் உன் கையில கொடுத்துட்டு போவான். சொந்த பந்தத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில இழந்துட்டு, என்ன கல்யாணத்தையும் இழந்துட்டு, செத்த வீட்டிலே உன்னை கூப்பிட மாட்டேன்றானே. அல்லேலூயா சொல்லுங்களேன். செத்த வீட்டிலே கூப்பிட மாட்டேன்றான். செத்தாலும் கல்லறை தர மாட்டேன்றான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கல்யாணத்தை இழந்து, கல்லறை இழந்து, வாழ்க்கையை இழந்து, உறவை இழந்து, சொந்த பந்தத்தை இழந்து, உற்றாரை இழந்து, உறவினரை இழந்து, எதற்காக? கிறிஸ்து இயேசுவுக்காக. எனக்கு இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் என்று தேவ சமூகத்தில் கடின தீர்மானம் செய்து கொண்டு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீ கர்த்தருக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்க. நீ நினைச்சிருந்தா என்னைக்கோ சொந்த வீடு கட்டி இருக்கலாம். நீ நினைச்சிருந்தா என்னைக்கோ இடத்தை வாங்கி இருக்கலாம், பெரிய பங்களா வச்சிருந்திருக்கலாம். ஆனா இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு வேணாம், இயேசு போதும் என்று நீ விசுவாசித்து கர்த்தரண்டை வந்ததினால் நீ தினம் அரிக்கட்டுகளிலிருந்து விழும் துணிக்கைகளை, ஐயா சில கோதுமைகளை,
சிலவற்றை பொறுக்கி கூடையிலே சேர்த்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ கலங்காதே. உனக்காக கர்த்தர் ஒரு சமயத்தை வச்சிருக்கிறார். கர்த்தரை நம்பி வந்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஸ்தோத்திரம் வீண் போகாது, உன் உபவாசம் வீண் போகாது, உன் அர்ப்பணம் வீண் போவதில்லை. நல்ல காலத்தில் நீ கர்த்தருக்கா ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிச்ச நீ பாதி வயதில் செத்து போக மாட்ட. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சந்தோஷம் உள்ளவர் கை தட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன் சிறு வயதில் நீ கர்த்தருக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கர்த்தருடைய சமூகம் போதும், தேவனுடைய வேலை போதும், தெய்வமே என் பிராணனையும் நேசியாமல் உமக்கென்று வாழ்கிறேன் என்று சொன்னது உண்மையானால் ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உமக்காக வாழ்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீ வாழ்ந்தது உண்மையானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்துவதில்லை. பல ஆண்டுகள் அழுது கொண்டு வேதனைப்பட்டு சிரமப்பட்டு சத்திய புஸ்தகத்தை சுமந்து கொண்டு வனாந்தரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு பல துயரங்களையும் அனுபவித்து இதுவரை நீ சுகமா எதையுமே உன் வாழ்க்கையில பார்க்கல, சந்தோஷமான எதையுமே பார்க்கல. அந்த காலத்தை எல்லாம் அப்பாவுக்கு கொடுத்துட்ட, சுவிசேஷத்துக்கு கொடுத்துட்ட, கர்த்தருக்காக அர்ப்பணம் செஞ்சுட்ட, ஆண்டவருக்காய் வாழும்படி கொடுத்து விட்டாய். எந்த நன்மையுமே பார்க்கலன்னு சொல்றியா? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமல்ல அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமல்ல அன்பர் உமக்காக தானே ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளவெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. கரங்களை தட்டி எஸ் கைகளை தட்டி எஸ் we worship you Holy Spirit. நன்றி கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் இரவும் பல கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் இரவும் பல கொடுப்பே. அவமான் நிந்தை சிலுவை தனை, அவமானம் சிலுவை நிந்தை தனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. உமக்காகத்தான் கரங்களை தட்டி ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக. எனது ஜீவனை பாதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் நடிக்கவில்லை. எனது ஜீவனை பாதிக்கவில்லை, பொருட்டாய்
எல்லாவானே எல்லாருக்கும் நான் எல்லாவானே அனைவருக்கும் நான் அடிமையானே அனைவருக்கும் நான் அடிமையானே உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் இயேசுவே இயேசுவே உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் சொல்ல உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மகிழ்வுடன் சொல்ல ஓடுகிறேன் மன நிறைவோடு பணி செய்துவேன் மன நிறைவோடு பணி செய்துவேன் உமக்காகத்தானே ஐயா உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் இயேசுவே இந்த உடலும் உள்ளமெல்லாம் இயேசுராஜா ஐயா கிருபை உள்ளமெல்லாம் கிருபை உமக்காகத்தானே கைகளை தட்டி இந்த உடலும் உள்ளமெல்லாம் பரலோகம் துறக்கப்படுவதாக விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்குள் தேவ ஆவியின் அபிஷேகம் விசுவாசம் பெரிது நம்பிக்கை பெரிது அற்புதம் அற்புதம் yes thank you Holy Spirit கைகளை தட்டி வெட்கப்படாத விசுவாசி தைரியப்படு தைரியப்படு கர்த்தரோடு இருக்கிறார் கர்த்தரோடு பேசுகிறார் தேவ கிருபை கர்த்தருடைய மகிமை yes அப்பா 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 இயேசுவே 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 கைகளை தட்டி சும்மாதிக்காத அபிஷேகம் இறங்கி வருகிறது நீ தாங்க கூடாது ஒரு தேவ வல்லமை இவன் துரிக்கம சிக்கரமோ இயேசுராஜா இயேசுவே 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 நல்ல நேசரே மகிமையே வல்லவரே ஓ ஹalleluya 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 இயேசுவே கர்த்தரை விசுவாசித்தும் தேவனை பின்பற்றி கர்த்தருக்காய் இவ்வளவு வைராக்கியமாய் வாழ்ந்தும் என் வாழ்க்கையிலே நன்மையை காணவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே கோதுமையை பொறுக்கி வாழ்கிற ஒரு ரூத்தை போல என் வாழ்க்கை அன்றாடம் அன்றாடம் பிழைக்கிற ஒரு வாழ்வாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறாயோ கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் உனக்கு சமயம் வந்துவிட்டது நன்மைக்குரிய நேரம் வந்துவிட்டது ஆசீர்வாத வாக்கால் திறந்து விட்டது அதிசய வாசல் திறந்து விட்டது நீ அறியாத துறவு திறக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் உன்னை வெட்கப்பட்டு போவதற்கு அனுமதிப்பதில்லை நீ வெட்கமடைவதற்கு தெய்வம் அனுமதிப்பதில்லை ஓ ஹalleluya இயேசுவே ரிகவஷதுரவசிக்கரவோ
அதுனமசிக்கரவசியந்தரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எதையும் உன் கண்களால் காணாவிட்டாலும் கர்த்தரை பற்றிய நம்பிக்கை, என் தேவனை கைவிட மாட்டார், கர்த்தரனை கைவிட மாட்டார், என் அப்பா என்னை கைவிட மாட்டார், என் அப்பா என்னை கைவிட மாட்டார், என் அப்பா என்னை கைவிட மாட்டார் என்று விசுவாசித்து பயணப்பட்டிருக்கிற உன்னை 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 கர்த்தர் கனம் பண்ணும் சமயம் வந்து விட்டது. ஓரபோ சிக்கரபோ சியந்தரபோ. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னண்டை வரும் முன்னே ஒருவேளை உன் இருதயத்தை நோகடிக்கிற பல சம்பவங்கள் உன் வாழ்க்கையை குறுக்கிடலாம். கலங்காதே, அதில் நீ மடிய மாட்டாய். உன் இருதயம் என்றும் துக்கம் அடைவதற்கு தெய்வம் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். உன் இருதயத்தின் விசனத்தை நான் மாற்றி போடுவேன். ஐயோ, நினைத்து பார்க்க கூடாத கஷ்டம், ஏதோ வாழ்க்கை நன்றாயிருக்கும் என்று எண்ணி நினைத்த என்னுடைய ஒவ்வொரு வினாடிகளும் எனக்கு வேதனையும் கண்ணீருமாய் போனதே என்று கலங்குகிற கர்த்தருடைய பிள்ளையே, அன்றாடம் கூடையிலே தானியத்தை பொறுக்கி என்னடே தெரியாது, நாளைய சாப்பாடு என்னன்னு தெரியாது, இன்றைக்கும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை நம்பி புறப்பட்டதினாலேயா தேவன் எனக்கு மீண்டெடுக்கத்தக்க கூடையை கொடாமல் சிலவற்றை பொறுக்கி சேர்க்கிற கூடையை கொடுத்தார். தெய்வத்தை நம்பினதற்கு கிடைத்த பலனா, தெய்வத்தை விசுவாசித்ததற்கு கிடைத்த பலனா, கர்த்தரை நம்பி கர்த்தருக்காய் வாழ்வேன் என்று அவ்வளவு தைரியமாய் புறப்பட்டு வந்ததினால் எனக்கு கிடைத்த பலனோ? சோர்ந்து போகாதே, கர்த்தர் சொல்லுகிறார். ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10-11 எழுதப்பட்டிருக்கிறபடி, இதோ இப்படிப்பட்ட வேதனையும் கஷ்டமும் அன்றாடம் ஏங்கி இருந்த காலத்திற்கு முடிவை உருவாக்கி நான் உன்னை எஜமானனாய் எஜமாட்டியாய் வாழ்ந்திருக்க செய்வேன். நீ கோடா பெருகுவாய், நீ பெருகுவாய். தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுக்கோ, கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுக்கோ, இன்றிலிருந்து கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். உன் வீட்டார் எல்லாரிலும், இனத்தார் எல்லாரிலும், ஜனத்தார் எல்லாரிலும் நீ சிறந்திருப்பாய். உனக்கு ஆண்டவர் அழகான வீடு கட்டுவார், உனக்கு ஆண்டவர் நன்மையை தருவார், உன் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ இதுவரைக்கும் சந்தோஷத்தை அனுபவித்ததே இல்லை, இனிமேல் ராஜ மேன்மை நிறைந்த சந்தோஷத்தை அனுபவிப்பாய். இதுவரைக்கும் நீ சுபிட்சமாய் வாழ்ந்ததில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், கடன் இல்லாத வாழ்வை நீ இனி வாழப் போகிறாய். கஷ்டமில்லாத ஒரு வாழ்வு, கையேந்தாத ஒரு வாழ்வு, தினம் 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 கூடையிலே பொறுக்கிக் கொள்கிற வாழ்வு அல்ல, கூடையிலே சேர்த்து வைத்த வாழ்வை தெய்வம் உனக்கு தருவார். நீ வாழ்வாய், நீ வாழ்வாய், நீ பெருகுவாய்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்பிக்கை இருந்த கையை தூக்கி கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. இப்படி ஒரு வாழ்வு எனக்கு இருக்கிறது என்று தன் கண்களால் கண்டதினால் அவள் தன் மாமியாரை பின்தொடரவில்லை, காணாதிருந்து விசுவாசித்தாள். கர்த்தராகிய தெய்வம் என்னை கைவிட மாட்டார். சத்தியத்துக்கு நித்தியத்துக்கு வாழ்கிற என்னை தெய்வம் கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். ஆண்டவர் முடிச்சிருக்கார். கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் நடத்துவார். காணாமல் விசுவாசிக்கிற நீ பாக்கியவான், நீ ராஜா, நீ மேன்மை பெற்றவன், நீ கோடான கோடியாய் பெருகுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இத்தனை ஆண்டுகளும் பலவீனங்கள் வியாதிகள் என்று சொன்ன நீ உன் சரீரத்தில் புது பலன் அடைந்து கழுகு போல் சட்டை அடித்து நீ பரவ. எழுதி வச்சுக்கோ, தீர்க்க தரிசனம் சொல்ற இயேசுவின் நாமத்தில் உன்னை கர்த்தர் பலவான் கையிலுள்ள அம்பை போல் மாற்ற போகிறார். நீ பலப்படுவாய். கர்த்தர் உன்னை கூர்மையான ஆயுதமாக்க போகிறார். இதுவரைக்கும் நீ மழுங்கி போயிருந்தாய், கர்த்தர் உன்னை கூர்மையாகி கூர்மையான ஒரு பட்டயமாய் கர்த்தர் உன்னை தன் கையிலே பாவிக்க போகிறார். இது கர்த்தருடைய சமயம், இது கர்த்தருடைய நேரம். காணாதிருந்தும் விசுவாசிக்கிற நீ பாக்கியவான். தேவன் வைத்திருக்கிற நன்மையை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை. உனக்கு விரோதமாய் எழுதினவர்கள், உனக்கு விரோதமாய் கையெழுத்திட்டவர்கள் உனக்கு முன் வருவார்கள், உன்னை சேவிப்பார்கள், உன்னிடத்தில் தயவை நாடுவார்கள். கர்த்தர் உன்னை எஜமானனாய் எஜமாட்டியாய் வைப்பார். ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இது வேறு யாருக்கும் அல்ல, இது உனக்காக. நீ ஒரு ஆராதனையை சொல்லித்தான் உன் குடும்ப வீட்டை விட்டே இந்த பட்டணத்துக்கு வந்திருக்க. நீ ஒரு துதி ஸ்தோத்திரத்தை சொல்லித்தான் பல சொந்த பந்தங்களையும் மறந்து விட்டு தேவ சமூகத்துக்கு நீ வந்திருக்கிறாய். உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். உன்னோடு கர்த்தர் உண்டு, உன்னோடு தேவனுடைய கரம் உண்டு. நீ சொல்லு, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் கர்த்தரை சேவிக்க புறப்பட்டு நான் உலகத்தில் யாரையும் நேசிக்கல, அப்பாவை மாத்திரம் நேசிக்கிறேன். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்தேசுவுக்காக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மெச்சமானவர்களை தூக்கி எறிந்து கொண்டு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று புறப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயம் கர்த்தராகிய தேவன் ஒரு ரூத்தை எஜமாட்டியாய் மாற்றியது போல உன்னையும் கர்த்தர் எஜமானனாய் எஜமாட்டியாய் மாற்றத்தான் போகிறார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கும் அழைப்புக்கும் அடிபணிந்த சீஷர். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ எனக்கு பின்னாக வா. இயேசுவின் அழைப்பு. நீ இதுவரைக்கும் ராமுழுதும் பிரயாசப்பட்டு
அகப்படாத வலையும் படகும் அது நிரம்பியது. அதை விட்டு விட்டு வா வா வா. ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வா வா. காணாதிருந்தும் இயேசு மேல் ஒரு நம்பிக்கை. இயேசு சாதாரணமானவர் அல்ல, இயேசு அசாதாரணமானவர். இயேசுவினிடத்தில் என்ன இருக்கிறது? அவர் தரித்திரரானா ஆயினும் பரவாயில்லை, இயேசுவை பின் செல்வேன். சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், இயேசுவே எங்களுக்கு என்ன தருவீர்? நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:19, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், இவைகளை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இதுவரைக்கும் நீங்கள் மீன்களை பிடித்தீர்கள், என்னை பின்பற்றி இந்த உலகத்தெல்லாம் மறந்து என்னை விசுவாசித்து வந்தபடியினால் நீ இன்று முதல் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறுவாய். நீ கடலுக்கு மட்டும் முதலாளி அல்ல, நீ கரைக்கு முதலாளியாய். இந்த படகுக்கும் வலைக்கும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனையும் பிடிக்கிறவனாய், ஆளுகிறவனாய், அடக்குகிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். மோதிரத்தினால முத்திரை இட்டால் ஒழிய இவர்கள் புசிக்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. ராஜ்ய பாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். நீ கர்த்தரை பின்பற்றியது உண்மை என்றால், இயேசுவை விசுவாசித்தது உண்மை என்றால், நீ மனுஷனை பிடிப்பாய். ஆவியானவர் என்னோடு சொல்றதை நான் சொல்றேன். அவர்கள் மனுஷனை பிடித்தார்களா? பிடித்தார்களா? எங்க பிடிச்சாங்க? மனுஷர்களை பிடித்தார்களா? ஆண்டவர் சொன்னார்ல, நீ மனுஷனை பிடிப்பாய். கர்த்தருக்காக எல்லாம் விட்டுட்டு, படகு, வலை, குடும்பம், வாழ்க்கை, உழைப்பு, சம்பாத்தியம் எல்லாம் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாக வந்தாச்சு. ஆண்டவர் சொல்றார், ஒண்ணே மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். பிடித்தார்களா? பிடித்தார்களா? அப்போஸ்தலர் பணி 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே அலங்கார வாசலண்டையில் ஒரு பிறவிச்சப்பாணி இருந்தான். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது அந்த மனுஷன், ஐயா ஐயா ஐயா, பிச்சை போடுங்கய்யா, கஷ்டப்படுறையா, காலையிலேயே யாரும் 5 காசு போடலையா, பிச்சை பாத்திரம் ஏந்தியவன் ஒருவன் அங்கு இருந்தான். போடுங்கய்யா, ஏதாவது கொடுங்கய்யா. அதற்கு பேதுருவும் யோவானும் சொன்னார்கள், வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது, அவன் கையை பிடித்து அவனை தூக்கிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. மனுஷனை பிடிச்சாரா? பிடித்தார்களா? பிடிச்சா பிடிச்சதுதான். நீ உன் கூட ஐயா உன்னை பின்பற்றி என்று ஒருவன் வந்தால் அவன் இனி பிச்சை பாத்திரம் ஏந்த மாட்டான். நீ விசுவாசிக்கிற கர்த்தர் பெரியவர். பொன்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமம் இருக்கிறது. கிறிஸ்தேசுவின் நாமத்தில் பிறவிச்சப்பாணி எழுந்து நடந்தார்.
வேத புஸ்தகத்தில் அதிக வருஷம் வியாதியஸ்தனாய் இருந்தவன் என்று எழுதப்பட்டவன் யார் என்று தெரியுமா? தெரியுமா? 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் கிடந்து. அப்படித்தானா? ஆமாதானே? அப்படிதான் நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அந்த 38 வருஷ வியாதியஸ்தனை விட வியாதியில சீனியர் இந்த அலங்கார வாசலண்டையில் இருந்தவன். இவன் 40 வருஷமா சப்பானியாய் அலங்கார வாசலண்டையில் இருந்தான். பேதுருவும் யோவானும் அவன் கையை பிடிச்சு, இதுல உங்களுக்கு என்ன புரியுது? நான் வெளிப்பாடோட பேசினது ஆயத்த பிரசங்கம் அல்ல, பரிசுத்தாவிய தரத்தில் வெளிப்பாடோட பேசிட்டு. ஆமென். இதுல சபை என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நீ கையை பிடிச்சா எத்தனை ஆண்டு வியாதியஸ்தனாய் இருந்தாலும் அவன் சுகமா. நீ தொட்டா அற்புதம் நடக்கும். ரொம்ப லகுவா சொல்லட்டுமா? நீ எந்த வீட்டில் இருக்கிறியோ அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரம் நீங்கி போய்விடும். இங்க இருக்கிற பலர் உங்க குடும்பத்தாரால் நோகடிக்கப்பட்டு வந்திருக்கீங்க. பாவி, உன் நிமித்தம் என் வீடு விளங்காம போச்சு. கர்த்தர் சொல்றார், உன் நிமித்தம் கர்த்தர் வீட்டு ஆசீர்வதிக்க போகும். ஈசாக்கே, உன் நிமித்தம் அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவார். 2 சப்பானி, நடக்க முடியாதவன், ஓட முடியாதவனுக்கெல்லாம் கர்த்தர் உன்னை பரிகாரமாய் வைப்பார். இவர்களுக்கு வேறு பரிகாரம் இல்லை, உன்னை கொண்டுதான் ஆண்டவர் பரிகாரம் செய்வார். நடக்க முடியாதவன், ஓட முடியாதவன் யாரு? கைகால விளங்காதவன் இல்லை, வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் நடக்க முடியாதவர்கள். ஆமென். எல்லாம் இருக்கிறது, ஆனா வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்ன போக முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பலர் உன் குடும்பத்தில் இருக்கிறார். அவர்கள் இதுவரைக்கும் இதற்கு பரிகார மந்திரவாதம் என்று நினைத்தார்கள், பில்லி சூனியம் என்று நினைத்தார்கள். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை அனுப்புகிறேன், இப்போ நீ அவனை பார்த்த உடனே அவன் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிருவான். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு. நீ பேச ஆரம்பிச்ச உடனே ஆசீர்வாதம் உண்டாகும். உன் நிமித்தம் நன்மை உண்டாயிற்று என்று சொல்வார்கள். அது மட்டுமா? அவன் எழுந்தான். எங்கிருந்து எழுந்தான்? இத்தனை வருஷமாய் இருந்த பாரம்பரியம், தூசு மாசு படிந்த இருப்பிடத்தை விட்டவன் எழும்பினான். மட்டுமா? எழுந்தவன் குதித்தான். எழுந்தவன் துதித்தான். கர்த்தரை மகிமைப்படுத்தினார். உன்னை கர்த்தர் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை. இங்க இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்க அத்தனை பேரையும் என் கர்த்தராகிய தேவன் இன்று முதல் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய், அநேகரை ஜீவனுக்குட்படுத்துகிறவர்களாய், அநேகரை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நடத்துகிறவர்களாய், அநேகருக்கு நன்மையின் வாக்காலாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஷபரபா சிக்கா. விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
அதுல நிறுத்திட்டு சொல்றேன், இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் 12 கோத்திரங்களுக்கு பிதாக்களாக மாறினார். ஆமென். இனி கர்த்தர் உன்னை எல்லா சாதிக்கும் ஜனத்துக்கும் ஒரு விளம்பர பட்டியலிலே முதலாவது மனுஷனா, கோத்திர பிதாவாய், உயர்ந்தவனாய், சிறந்தவனாய், உன் பெயரை எழுதாம உன் குடும்பத்தார யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு பல விளக்கங்களை சொல்லலாம். பழைய குடும்பங்களை பார்த்தா பழைய தாத்தா பேரையும் சேர்த்து பேரனுக்கு பேரை போட்டாதான் இவருக்கு பேரன் இவருக்கு மகன் என்று தெரியும். அப்படிதானே? ஆமாதானே? கர்த்தர் சொல்றாரு, உலகத்தில் உன்னை நான் பிதாக்களாய் வைக்க போகிறேன். இனிமே உன் குடும்பத்தார் உன் பேரை எழுதிட்டு தான் அவங்க பேரை எழுதுவாங்க. கையை தட்டு, தட்டையா விசுவாசி. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னையும் நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. நீர் செய்கிற கிரியை பார்க்கும் பொழுது அது பிரமிக்கத்தக்க விதமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறாயா? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான், பாக்கியவான். இதுவரைக்கும் என் பேரையே 4 பேர் சொன்னதே கிடையாது ஐயா அப்படின்னு சொல்றியா? இனிமே 40,000 பேர், 4 லட்சம் பேர், 4 கோடி பேர் உன் பேரை சொல்ல போறார். கர்த்தர் அப்படி உன்னை மாற்ற போகிறார். கர்த்தர் அப்படி உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தருடைய நாள் சமீபமாயிற்று. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா.